ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே முந்தின நாள் நைட்டே வந்து பசங்கக்கிட்ட கேட்டுப்பேன், என்ன செய்யட்டும், நாளைக்கு எதை கட்டி கொடுத்தா ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வருவீங்கன்னு கேட்டுடுறது. அவங்க வந்துட்டு இல்லை மெனுவை வந்து அடிக்கிட்டே போவாங்க, வெண்பொங்கல் பூரி அது இதுன்னு. ஆனால் சாப்பாடு விஷயம் எதுவுமே வராது. பாப்பாவாவது பிரிஞ்சு சாதம் சாப்பிடுவா, பையன் வந்து அதையும் சாப்பிட மாட்டான். அதனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கும் டிஃபன் தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டிஃபன் தான் செய்திருந்தேன். மம்மி என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து காலையில் சுட சுட ஆவி பறக்கிறது தெரியுதா? ஓகே. ஆவி பறக்க செம்மையான மெத்துன்னு இட்லி. இந்த முறை பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் அரிசி போட்டு 1 டம்ளர் உளுந்து போட்டு செய்தது. நேற்று வச்ச செம்மையான மீன் குழம்பு இது. நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுருக்கேன். இட்லி வந்து நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ மத்தியானத்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி வச்சுருக்கேன். அதுக்கு சூப்பரான ஒரு சன்னாவே அரைச்சி விட்ட சன்னா குருமா. சன்னா அரைச்சி வைக்கிற சன்னா குருமா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இட்லிக்கும் மீன் குழம்பும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. மதியம் நாங்கள் தனியாக ரைஸ் வச்சு ஃபிஷ் குழம்பு தான் எடுத்துக்கிட்டோம். பசங்களுக்கு சப்பாத்தியும் குருமாவும் கொடுத்து விட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.